ஓம் சிவாய நமக. அன்பு நேயர்களே, அன்பார்ந்த சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று கும்பராசியை பற்றி பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் கும்பராசிக்கு யோக கிரகமான சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். சனி பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறார். உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான அந்த புதன் உங்களுடைய கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். நேயர்களே, மிக ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் தொடங்க இருக்கிறது. கும்பராசி நேயர்களே, நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டம் துன்பத்துக்கு விடை கிடைக்கப் போகிறது. இதுவரை நீங்கள் விட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் உங்களை ஒரு பேரும் புகழோடு உங்களை வைத்து உங்களை நடைமுறையில் வருகின்ற அந்த மார்ச் மாதம் கண்டிப்பாக உங்களை அந்த ஒரு நிலையான ஒரு உயரத்தை உங்களை உட்கார வைத்து விட்டு செல்வார். அந்த ஒரு பாக்கியம் கண்டிப்பாக கும்பராசிக்கு ஏற்பட போகிறது. நேயர்களே, மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நம்ம முடியோ லாஸ்ட் வரைக்கும். கும்பராசி நேயர்களே, மார்ச் 2, 2026 அன்று அதிகாலை 1 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கிர பகவான். அவ்வாறு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை கொடுப்பார். நல்ல ஒரு வாழ்க்கை துணை, நல்ல ஒரு சுக்கிர பகவான் யார்? நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கை துணை உங்களுடைய குடும்பத்தை நன்றாக பார்த்துப்பாரா, உங்கள் குடும்பத்தை நன்றாக அனுசரித்து நல்ல ஒரு குடும்ப பெண்ணாக ஒரு செல்வம், தனம், செல்வம், பொருளோட நல்ல ஒரு இன்பமான வாழ்க்கை கொடுப்பாரா? அந்த சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்திருக்க வேண்டும். அந்த ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்திருந்தால் அந்த பாக்கியம் அனைத்தும் கிட்டும். அப்படிப்பட்ட கும்பராசிக்கு தனஸ்தானத்தில் உச்சம் பெறும் பட்சத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை துணை கண்டிப்பாக கொடுப்பார். நல்ல ஒரு அந்த வாழ்க்கை துணையோடு நல்ல ஒரு அந்யோன வாழ்க்கையை கண்டிப்பாக கணவர் மனைவியோட தாம்பத்திய சுகத்தோடு நல்ல ஒரு இன்பமான வாழ்க்கை வாழ்வதை பார்க்க முடியும். நல்ல ஒரு புத்திர பாக்கியமும் கொடுத்துவிடும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்கள் கும்பராசியில் உட்கார்ந்த அந்த புதன் பகவான் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கொடுப்பதை பார்க்க முடியும். இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் செல்வாக்கு நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு இடத்தில் உட்கார வைத்து நல்ல செல்வந்தராக நீங்கள் ஆவது உறுதி. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக ஒரு முக்கியமான கிரகம், முக்கியமான உங்களுக்கு நட்பு கிரகம், சாதகமான ஒருவர் யார் என்றால் சுக்கிரனும் அந்த புதன் பகவான் ஆவார். அப்படிப்பட்ட கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமாக உள்ளது. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தில் அமர்ந்திருக்கிறது. உச்சம் பெற்று இருக்கிறார். டபுள் மடங்கு பலமாக இருக்கிறார். அவர் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்து விட்டே செல்வார். இதுவரை உங்களுக்கு கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். ஏனென்றால் உங்களுக்கு சில தடைகளும் தாமதங்களும் நடைபெற்று தற்போது நிகழ்காலத்தில் உங்களுக்கு நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சனி பகவான் பாதச்சனி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகையால் இந்த பிரச்சனைகளை உங்களை வந்திருக்கலாம். ஆகையால் மனம் இதுவரை பட்ட துன்பத்திற்கு கண்டிப்பாக விடை கிடைக்கப் போகிறது. கும்பராசினியர்களே, இனி கவலை வேண்டாம். உங்களுடைய குணநலங்களையும் சிறிதளவு பார்த்து விடலாம். நீங்கள் எப்படிப்பட்டவர்? கும்பராசினியர்களே, சிந்தனைக்கு முக்கியமான இந்த நவகிரகங்களில் சிந்தனை காரகன் மிகுந்த ஆற்றலும் அறிவுத்திறனும் உடையவர் யார் என்றால் நீதிக்காரன், நேர்மையை உடையவர் யார் என்றால் அது நீங்களே அவர்கள். நல்ல ஒரு புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கும். ஆழ்ந்த சிந்தனையுடன் நீங்கள் இருப்பதை பார்க்க முடியும். புதுமையான யோசனைகள் உங்களுக்கு சற்றென்று பற்றென்று ஏதாவது ஒரு யோசனை நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீர்கள். அந்த ஒரு ஆற்றல் உங்களுக்கு இயற்கையாக இருக்கிறது. நேயர்களே, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதை பல கோணத்தில் நீங்கள் பார்த்து, அது பல கோணத்தில் நீங்கள் அவங்களுடைய அறிவுத்திறனால் யோசித்து அது ஒரு விடையை ஆராய்ந்து அதை விடையை கொடுக்கக்கூடிய ஒரு அறிவாற்ற திறனும் மிக்கவர் நீங்களே ஆவீர்கள். மனிதநேயம் மிக்கவர்கள், பிறருக்கு உதவக்கூடிய நல்ல ஒரு உடல், ஒரு நல்ல ஒரு உள்ளம் உங்களுக்கே உடைய ஒரு உள்ளமாகும். அந்த ஒரு பிறருக்கு கஷ்டம் என்றால் நீங்கள் எதிர்பார்க்காத உதவுபவர்கள் நீங்களே ஆவீர்கள். நல்ல ஒரு நேர்மையானவர் நீங்கள். வெளிப்படையாக பேசும் தன்மையுடையவர்கள் நீங்கள். மனதில் இருப்பதை நேராக சொல்லிவிடுவீர்கள். யாராக இருந்தாலும் ஒரு முறை 2 முறை நீங்கள் பொறுத்து கொள்வீர்கள். அப்படி இல்லை என்றால் நேரடியாகவே சொல்லிவிடுவீர்கள். அந்த ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது. போலித்தனம் பிடிக்காதவங்களுக்கு போலியான நண்பரை கண்டிப்பாக நீங்கள் வைத்திருக்க மாட்டீர்கள். 4 பேர் நண்பராக இருந்தாலும் கண்டிப்பாக அது 100 மடங்கு நம்பிக்கையுடையவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் நீங்களே ஆவீர்கள். நல்ல ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக உள்ளது. நேயர்களே, தங்களின் முடிவுகளை கண்டிப்பாக உறுதியாகவும் நிச்சயமாக நீங்கள் முடிவெடுப்பீர்கள். எந்த ஒரு முடிவெடுத்தாலும் ஒரு முறைக்கு பல முறைக்கு யோசித்து எடுப்பதில் வல்லமை மிக்கவர்கள் நீங்கள்.
சுயமாக சிந்தித்து சுயமாக முடிவெடுக்கும் திறன் ஆற்றல் உங்களுக்கு இயற்கையாகவே அந்த புதன் பகவான் ஆதிக்கம் நிறைந்தவர்கள். நீங்கள் அந்த புதன் பகவான் அறிவுக்கு சொந்தக்காரகன். அந்த ஆற்றலும் அறிவும் கண்டிப்பாக இயற்கையாகவே உங்களுக்கு கிடைத்துவிடும். அந்த புதனின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் வாழ்க்கையில் ஒரு பெரிய குறிக்கோள் வைத்திருப்பீர்கள். நீங்கள் அந்த குறிக்கோளை அடைவதில் கண்டிப்பாக அதை அடையும் வரை கண்டிப்பாக நீங்கள் போராடுவதில் கண்டிப்பாக பின்னோக்கி செல்ல மாட்டீர்கள். சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் எண்ணம் உங்களுக்கு இயற்கையாக உங்களுடைய எண்ணத்தில் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு நாம் இருக்கும் ஒரு நிலையிலிருந்து மாற வேண்டும். அந்த இடத்தை இருக்கும் சூழ்நிலையை மாற்றி காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இயற்கையாகவே அந்த சுக்கிரனும் அந்த சனி பகவானும் அந்த புதன் பகவானும் கொடுத்திருக்கிறார். நேயர்களே, நீ புத்திக்கும் அறிவாற்றலுக்கும் சொந்தக்காரன் அந்த புதன் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வந்து விடுவார். உங்களுக்கு நீதிக்கும் நேர்மைக்கும் கடமை கட்டுப்பாடு பொறுமை நிதானத்துக்கு அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு ஸ்தானாதிபதியாக வந்து விடுவார். செல்வம் மகிழ்ச்சி சந்தோஷம் புத்துணர்ச்சி கலை சந்தோஷம் அனைவரிடம் சந்தோஷமாக இருக்கும் குணம் அனைத்தும் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி வருவதால் இந்த பாக்கியம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சீக்கிரமாக இந்த மூவரும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒன்று சேர்ந்து விட்டால் இந்த பாக்கியம் உங்களுக்கு கிட்டுவதை கண்டிப்பாக யாராலும் தடுக்க முடியாது. நேயர்களே, அந்த அளவுக்கு இந்த 3 ராஜகுலங்களும் உங்களுக்கு சேர்ந்து உள்ளது. இந்த மார்ச் 2ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு படிப்படியாக ஒரு உயரத்தை நீங்கள் எட்டுவதை யாராலும் தடுக்க இயலாது. கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்பும் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அனைத்திலும் நீங்கள் வெற்றி கிட்டக்கூடிய ஒரு காலகட்டம். முன் வைத்த காலை பின் வைக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கிட்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறிதளவு சில மாதங்கள் சில நேரங்களில் பல துன்பங்களையும் பல கஷ்டங்களையும் பல தோல்விகளும் தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறையில் பார்த்துருக்கலாம். ஏனென்றால் உங்களுக்கு பாதச்சனி நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது. நேயர்களே, பாதச்சனி விரியச்சனி முடிந்து ஜென்மச்சனி முடிஞ்சு தற்போது பாதச்சனி. உங்களுடைய பாதச்சனியில் நீங்கள் முன்பிறவியில் நடக்கும் நிகழ்காலத்தில் நீங்கள் இதன் பாஸ்டன்ஸில் இறந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகளை உணர்த்தும் அந்த காலம் அந்த கர்மத்தை உணர்த்தக்கூடிய நிலையில் இந்த சனி பகவான் உள்ளார். ஆகையால் முடிவும் அந்த பாதச்சனி முடிவில் கண்டிப்பாக அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டே செல்வார். இதுவரை உங்களுக்கு சில பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட மூட்டு வலி பிரச்சனை முழங்கால் வலி பிரச்சனை சிலருக்கு ஏற்பட்டே இருக்கும். உங்களுக்கு வயதானவர்களும் கண்டிப்பாக கும்பராசினர்களில் இந்த பிரச்சனை வந்திருக்கலாம். உங்களுக்கு நரம்பு சுயல் கால்களில் சரியான பேலன்ஸ் இருக்காது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சிலருக்கு இந்த பிரச்சனையும் வந்திருக்கலாம். சிலருக்கு நீண்ட காலம் மூட்டு வலி பல வருடம் கடக்கும் வலி கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு சிலருக்கு நிதி நெருக்கடி பல மடங்கு நிதி நெருக்கடி நீங்கள் தத்தளித்து இருந்திருப்பீர்கள். சிலருக்கு காயங்கள் வீக்கங்கள் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் எளிதில் குணமடையாத கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். சிலருக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட ஜாயிண்ட் பிரச்சனை கண்டிப்பாக சிலருக்கு கொடுத்திருப்பார். சிலருக்கு கால்களில் திடீரென்று நரம்பு சொல்களுக்கு கால் பிடிப்பு உடலில் பிடிப்பு ஏற்படுவதை பார்க்க முடியும். தோல் அலர்ஜியும் கொடுத்திருப்பார் சிலருக்கு. இதெல்லாம் நாம் சொல்வதெல்லாம் அனைவருக்கும் ஒரு இந்த மொத்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார்களே. சிலருக்கு இந்த பிரச்சனையை கொடுத்தால் அந்த பிரச்சனை மீள முடியாத கஷ்டங்களை அனுபவிப்பதை பார்த்திருக்கலாம். தேவையில்லாத சிந்தனை தேவையில்லாத யோசிப்பதை கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் நீங்கள் மனக்குழப்பத்தோடு திட்டமிடுதல் சிதறுவதையும் தூக்கம் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக தத்தளித்து தவிப்பதை கண்டிப்பாக அந்த காலகட்டம் உங்களுக்கு விரிய சனியிலும் ஜென்மச்சனியிலும் உங்களுக்கு கொடுத்துருப்பார். இந்த பாதச்சனியில் கண்டிப்பாக முடிவு காலத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பொறுத்து நிதானமாக இருக்க வேண்டும். நேயர்களே, நீங்கள் செய்த தவறுகளை உணர்த்தும் காலம். உங்களுக்கு ஸ்தான அதிபதியாக இருந்தாலும் நீங்கள் யாராவது செய்த அந்த கர்ம பலனை நட்பு அண்ணன் தம்பி உறவு என்று யாரையும் தன்னுடைய சார்ந்தவர்கள் என்று பார்க்காமல் தண்டனை கொடுப்பவர் யார் என்றால் நவகிரகங்களில் ஒருவர் அந்த சனி பகவானே ஆவார். அப்படிப்பட்ட நீதிமானின் அந்த அரசனின் அரசன் என்று சொல்லக்கூடிய நீதி அரசனின் ராசியில் நீங்கள் பிறந்துள்ளீர்கள். கும்ப ராசியில் பிறந்துள்ளீர்கள் நேயர்களே. ஆகையால் தவறான வகையில் சம்பாதித்த பணம் அனைத்தும் கைவிட்டு சென்றிருக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். கடந்த காலத்தில் பிறகு துன்புறுத்தினால் நீங்கள் இறந்த காலம் என்றால் நீங்கள் ஃபாஸ்டன்ஸ் உங்களுடைய ஃபாஸ்டன்ஸில் யாராவது துன்புறுத்தினாலோ கஷ்டங்களை கொடுத்திருந்தாலோ சிலரை ஏமாற்றிருந்தாலோ சிலரை அடித்து சிலரை நோகடித்து
கஷ்டப்படுத்தி சம்பாதித்திருந்தாலும் அது அனைத்தும் உங்களை கைவிட்டு சென்றிருக்கும் இந்த காலகட்டத்தில். அனைத்தும் உணர்த்தும் காலம். நீங்கள் செய்த தவறை உணர்த்துவார் அவர். நீங்கள் செய்த பாவம் புண்ணியம் அதற்கேற்ப பலன்களை கொடுப்பவர் அந்த சனி பகவானே ஆவார். பெண்களை சிலர் ஏமாற்றிருக்கலாம், பெண்களை துன்புறுத்திருக்கலாம், பெண்களை அவமானப்படுத்திருக்கலாம். இந்த அவமானங்களை உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக ஏற்பட்டு உங்கள் குடும்ப பிரிவினை உண்டாயிருக்கும். குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷமின்றி கண்டிப்பாக தவிப்பதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கலாம் நேயர்களே. அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் கண்டிப்பாக நீதிமான். நீங்கள் செய்த அந்த தவறுகளை உணர்த்தி நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒருவர் அவருடைய வேலையை கரெக்டாக முறையாக பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் தீமைகளும் நன்மைகளும் கலந்து கொடுத்து விட்டு முடியும் காலத்தில் பட்சத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்வார் அந்த சனி பகவான். உங்களுக்கு கவலை வேண்டாம் நேயர்களே. உங்களுக்கு மார்ச் 2க்கு பிறகு அந்த சுக்கிரன் சனி பகவானோடு சேர்க்கை பெறும்போது அந்த புதன் உங்களை கும்ப ராசியில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தர வேண்டிய அனைத்து சகல சௌபாக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுப்பார். சனி பகவான் கொடுக்கக்கூடிய தாக்கத்தை குறித்து சுக்கிரன் உச்சம் பெறும் பட்சத்தில், சுக்கிரனோட சேர்ந்து இருக்கும் பட்சத்தில், சுக்கிரனுக்கு என்றும் தீமை விளைவிக்காத ஒரு கிரகம் யார் என்றால் அது சனி பகவானே ஆவார், அந்த புதன் பகவானே ஆவார். இந்த ராஜகுலர்கள் 2 பின்னப்படும் போது உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு கொடுக்கக்கூடிய அனைத்தும் தனம் செல்வம் பணம் சேரும், சேமிப்பு அதிகரிக்கும், சேமிப்பு உங்களுடைய கைகளில் நிலவுவதை பார்க்க முடியும், பணம் விளையாடுவதை பார்க்க முடியும். உங்கள் கைகளில் நீங்கள் பணத்தை எந்த அளவுக்கு இதுவரை எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் அந்த அளவுக்கு பணம் சேர்வதை பார்க்க முடியும். சொத்து நகை ஆடம்பர பொருட்கள் கண்டிப்பாக சேர்க்கை ஏற்படும். ஆடம்பர பொருட்களுக்கும் அழகுக்கும் சார்ந்த பொருட்களுக்கும் நகை சொத்துக்கள் நகை சார்ந்த ஆடம்பர பொருட்கள் அனைத்திற்கும் சொந்தக்காரகன் யார் என்றால் சுக்கிர பகவானே ஆவார். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் தனஸ்தானத்தை உச்சம் பெறுவது மிகப்பெரிய ஒரு சேர்க்கை உண்டாகும். உங்களுக்கு சொற்களில் ஒரு கவர்ச்சி உண்டாகும். உங்களுடைய பேச்சில் நல்ல அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு பேச்சு உண்டாகும். உங்கள் பேச்சால் வியாபாரம் கலை மீடியா துறைகளில் கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான அந்த துறைகளில் நீங்கள் ஜெயிப்பதை பார்க்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுவதை பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கை துணை மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இசை நடனம் சினிமா பேஷன் போன்ற துறைகளில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயித்து பல மடங்கு லாபத்தை ஈட்டுவதை பார்க்க முடியும். ஒரு அழகான வீடு வாகனம் ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனம் சிலர் வாங்குவதை உறுதி. ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் வாங்குவது, ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிப்பாக நகை ஆபரணம் தங்கம் அனைத்தும் சேர்வதை பார்க்க முடியும். சமூகத்தில் பேரும் மதிப்பும் கண்டிப்பாக உயர்ந்த இடத்தில் உங்களை உட்கார வைப்பதை பார்க்க முடியும். வாய்ப்புகள் தானாக சேருவரும் தேடி வரும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தானாக வாய்ப்புகள் நீங்கள் வாய்ப்புகளை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலகட்டத்தில் மார்ச் 2க்கு பிறகு தானாக உங்களை தேடி வரும் வாய்ப்புகள். சமூகத்தில் நல்ல ஒரு புகை பிரபலம் அடைவதை கண்டிப்பாக யாராலும் தடுக்க முடியாது. காதல் திருமணம் இதுவரை நீங்கள் காதல் திருமணத்தில் கண்டிப்பாக யார் ஜெயிக்காமல் இருக்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மார்ச்சுக்கு பிறகு கண்டிப்பாக ஜெயிப்பது உறுதி. இந்த காதல் விஷயம் நாட்டம் அதிகமாகும். காதலில் வசப்படுவது கண்டிப்பாக உறுதி. பெண்ணாக இருந்தாலும் ஆனாத காதல் விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் வசப்படுவீர்கள். அதில் நீங்கள் காதலித்து கண்டிப்பாக கைப்பிடிப்பது கண்டிப்பாக 100% சக்ஸஸ் ஆகும். ஏன்னா சுக்கிரன் காதல் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம். காதலில் ஜெயிக்கணும் என்றால் சுக்கிரனின் ஆதிக்கம் இருந்திருக்கணும். காதல் ஒரு இன்பமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நீங்கள் சகலமும் கிடைக்க வேண்டும்னா சுக்கிரன் ஆதிக்கம் நடந்திருக்கணும். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் காதல் நடக்கும் இந்த காலகட்டத்தில் மார்ச் 2க்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பது உறுதி. கண்டிப்பாக மனசுக்கு பிடித்த காதலியோ காதலனோட கை பிடித்து கண்டிப்பாக நீங்கள் ஜெயித்து திருமணத்தில் முடிவதை கண்டிப்பாக அந்த திருமணத்தில் முடிந்த அந்த வாழ்க்கையும் இன்பமான சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கை கொடுத்து ஆடம்பர வாழ்க்கை கொடுத்து உங்களுக்கு அழகாக உட்கார வைத்து அழகு பார்ப்பார் அந்த சுக்கிர பகவான். நல்ல ஒரு மனநிலை ஏற்படும் உறுதி. உங்களுக்கு நல்ல ஒரு நினைவாற்றலும் கண்டிப்பாக கொடுப்பார். உங்களுக்கு உடலில் இளமையான தோற்றம் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பதை உறுதி. ஆசைகள் இதுவரை நிறைவேறாத ஆசைகள் அனைத்தும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி அந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் நடைமுறையில் நடக்கப் போகிறது. காத்திருங்கள். அதை நோக்கி மார்ச் இன்னும் 2-3 நாட்களில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டம் செல்வம் கண்டிப்பாக ஏற்பட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது உறுதி நேயர்களே. அவசரப்பட வேண்டாம். அவசர முடிவுகள் கண்டிப்பாக எடுக்காதில்லை. இந்த காலகட்டத்தில் அதீத ஆசைகள் தேவையில்லை நேயர்களே. அதீத ஆசைகளில் சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். சில நேரம் மனக்குழப்பம் மன கஷ்டம் திட்டமிடுதல் கொலாப்ஸ் ஆகலாம். நிதானமாக பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக அனைத்தும் ஜெயிப்பது நீங்கள் உறுதி.
அப்படிப்பட்ட அந்த உங்கள் கிரகத்துக்கு குரு பகவான் உங்களுக்கு சாதகம் வருகிறார். உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி லாபாதிபதி வருவதால் கண்டிப்பாக அந்த குருவின் பார்வை 9ஆம் பார்வையை உங்கள் கும்ப ராசியை பார்க்கிறார். ஆகையால் உங்களுக்கு அந்த குருவின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு சந்தோஷம் மகிழ்ச்சி நிலவுவதையும் துள்ளி குதிப்பதையும் மகிழ்ச்சியோடு உங்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையோடு வாழக்கூடிய வாய்ப்பு இனி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது நேயர்களே. இதுவரை பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். மனக்கசப்பு அனைத்து நீங்க போகிறது. பட்ட கஷ்டத்துக்கு துன்பத்துக்கும் கண்டிப்பாக விடை கிடைக்கப் போகிறது. இந்த மார்ச் 2க்கு பிறகு கண்டிப்பாக நடந்தே தீரும் நேயர்களே. இதில் நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் இது நடப்பது உண்மை, சத்தியம். இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இந்த மார்ச் மாதத்திலிருந்து மாறுவதை கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். உணர்ந்து சகலமும் கிடைத்து செல்வாக்கான உயர்வான இடத்தை ஒரு வாழ்க்கையை கொடுத்து இந்த சுக்கிரன் உங்களை உச்சத்தில் உயர்த்தி வைப்பது யாராலும் தடுக்க இயலாது. மிகப்பெரிய செல்வந்தராக ஆவது உறுதி உறுதி உறுதி. உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிலவும், மகிழ்ச்சி கூடும். நீங்கள் உற்சாகமாக துள்ளி குதிப்பதை இந்த உலகம் பார்க்க போகிறது நேயர்களே. கும்பராசி நேயர்களே, நம்ம வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு தெரிவிங்கள். என்றும் உங்களோட ஆதரவு வந்தால் கண்டிப்பாக நம்ம வீடியோ படிப்படியாக ஒரு சில 4 பேருக்கு கண்டிப்பாக பார்ப்போம். ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் கொடுத்து அவருடைய உண்மையான ஒரு வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் விரிவாக ஒரு ஆராய்ந்து நாம் வெளியிடுகிறோம். ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக இது ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு வாழ்க்கையில் இன்னும் ஒரு மனதில் உள்ள குற்ற உணர்ச்சியும் ஒரு இதுவரை இருந்த சோதனை காலமும் கண்டிப்பாக அதை விலகிவிட்டு அவர் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முயற்சித்தால் வெற்றி கிட்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய எண்ணத்தில் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நம்ம வீடியோ அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவே உண்மை, அதுவே சத்தியம். கண்டிப்பாக நம்ம வீடியோ ஆதரவு கொடுங்க நேயர்களே. நன்றி நேயர்களே. நன்றி. நம்ம வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க நேயர்களே. நன்றி நன்றி நன்றி.